This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஹண்டர் வந்துட்டார். பழைய உளவு தலையை கொண்டு வந்த மோடி. ஸ்பெஷல் டாஸ்க் இனிதான் கச்சேரி. வாங்க, தலைப்பு இது தான். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையே எப்போது வேண்டுமானாலும் போர் ஏற்படலாம் என்ற அச்சம் நிலவி வருகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் பிரதமர் மோடியின் ஒவ்வொரு முடிவுகளும் கவனிக்கப்படுகின்றன. அப்படி தற்போது பிரதமர் மோடி எடுத்துள்ள முடிவு ஒன்றுதான் இந்தியாவின் மொத்த உளவுத்துறை பாதுகாப்பு துறையின் நரம்புகளுக்கும் புதிய உத்வேகத்தை பாய்ச்சியுள்ளது. அத்தோடு பாகிஸ்தான் நரம்புகளுக்கு பயத்தையும் பாய்ச்சியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான அரசு தேசிய பாதுகாப்பு ஆலோசனை போர்ட் எனப்படும் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி பிராட் குழுவில் மொத்தமாக மாற்றங்களை செய்துள்ளது. இந்த குழுவின் புதிய தலைவராக அலோக் ஜோஷி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் உளவு அமைப்பாளரான ரா அமைப்பின் தலைவராக இருந்தவர். இவரின் தலைமையின் கீழ்தான் ரா அமைப்பு கடுமையான பலம் பெற்றது. IPS அதிகாரியாக இருந்த இவர் 2005ஆம் ஆண்டில் இந்திய உள்நாட்டு உளவுத்துறையின் I பிரிவின் துணை இயக்குநராக நியமிக்கப்பட்டார். அதன்பின் 2010இல் ரா உள்ளே வந்தவர் ஓய்வு பெறும் வரை அங்கேயே பல அதிரடிகளை மேற்கொண்டார். இவரின் தொடர் அதிரடிகள் காரணமாக ஸ்பெஷல் அதிகாரியாக ராவிற்குள் வந்தவர் சில வருடங்களில் அதன் இயக்குநராக உயர்வு பெற்று ஓய்வு பெறும் வரை அங்கேயே இருந்தார். 2015 வரை அங்கேயே இருந்தவர். அதன்பின் பல கௌரவ பொறுப்புகள், அரசுக்கு ஆலோசனைகள், பிரதமர் அலுவலகத்திற்கு பாதுகாப்புக்கு ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறார். இந்த அலோக் ஜோஷியைத்தான் மீண்டும் வரவழைத்துள்ளார் மோடி. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இவருக்கு அசாத்திய பவர் இருந்தது. அவரை எந்தவிதமான ஈகோவும் பார்க்காமல் மீண்டும் மோடி அழைத்துள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசனை போர்டின் புதிய தலைவர் இவர். அத்தோடு இந்த குழுவின் தலைவர் புதிதாக 7 உறுப்பினர்கள் இந்த முறை நியமிக்கப்பட்டுள்ளனர். பல துறை வல்லுநர்கள் உள்ளே கொண்டு வரப்பட்டுள்ளனர். இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற 3 ஜாம்பவான்கள், 2 ஓய்வு பெற்ற IPS அதிகாரிகள், 1 ஓய்வு பெற்ற IFS அதிகாரி இந்த குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை, உளவுத்துறை, வெளியுறவுத்துறை என்று 3 துறைகளின் பலத்தை விதமாக இந்த குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.